ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது சர்க்கரையின் அளவை எப்படி அறியலாம் என்பதை பற்றி பார்ப்போம். மனித இரத்தத்தில் சர்க்கரை அளவு இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்று மருத்துவ உலகம் கணித்து வைத்திருக்கிறது. அந்த அளவு கூடினாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனைதான். இப்படி இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமானால் அதை ஹைப்பர் கிளைசீமியா என்றும், அதுவே குறைவாக இருந்தால் அதை ஹைப்போகிளைசீமியா என்றும் சொல்வார்கள். பொதுவாக மனித உடலில் ஓடும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவானது அதிகரிக்க ஆரம்பித்தால் அது ஒரு சில அறிகுறிகளை வெளிப்படுத்தும். அந்த அறிகுறிகளை வைத்தே என்ன மாதிரியான குறைபாடு என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் உடனே இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்க முயலுங்கள். சரி, இப்போது ஹைப்பர் கிளைசீமியாவின் அறிகுறிகள் என்னவென்று பார்ப்போம். தாகம் அதிகம் எடுக்கும். ஹைப்பர் கிளைசீமியாவின் அறிகுறிகளில் ஒன்றுதான் தாகம். உங்களுக்கு வாயானது எப்போதும் வறட்சியுடன் இருப்பது போல் தாகம் அதிகம் எடுத்தால் உடனே கவனியுங்கள். அடிக்கடி சிறுநீர் கழிப்பது. தண்ணீர் அதிகம் குடிக்காமல் அடிக்கடி சிறுநீர் அவசரமாக வருவது போன்று உணர்ந்தால் அதுவும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவானது அதிகமாக உள்ளது என்று அர்த்தம். சோர்வு, தலைவலி போன்றவை. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும்போது சோர்வு, தலைவலி, மங்கலான பார்வை மற்றும் தலைபாரத்துடன் இருப்பது போன்று இருக்கும். பசி அதிகரிக்கும். உடலில் சர்க்கரையின் அளவானது அதிகரிக்கும் நேரம் எப்போதுமே பசியுடன் இருப்பது போன்று உணரக்கூடும். உடல் வறட்சி. போதிய அளவில் தண்ணீர் பருகாமல் இருந்தால் உடலானது வறட்சி அடைய ஆரம்பிக்கும். குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளின் உடலில் வறட்சி ஏற்பட ஆரம்பித்தால் அது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகம் உள்ளது என்று அர்த்தம். எடை குறைவு. திடீரென்று உடல் எடை குறைவது பல்வேறு பிரச்சனைகளுக்கான அறிகுறிகளுள் ஒன்றாகும். அதில் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகம் இருப்பதும் ஒன்று. சிறுநீரில் குளுக்கோஸ். இரத்தத்தில் சரியான அளவில் சர்க்கரை இருந்தால் சிறுநீரில் வெளியேறும் குளுக்கோஸை சிறுநீரகமானது உறிஞ்சிக்கொள்ளும். ஆனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவானது அதிகம் இருந்தால் குளுக்கோஸ் ஆனது சிறுநீருடன் சேர்ந்து வெளியேறும். அப்படி டாய்லெட்டில் சிறுநீரை வெளியேற்றிய பின் டாய்லெட்டில் எறும்புகள் மொய்க்க ஆரம்பித்தால் சிறுநீரில் குளுக்கோஸ் அதிகம் உள்ளது என்று அர்த்தம். உங்கள் உடலை உங்களை விட வேறு யாராலும் நன்கு புரிந்து வைத்திருக்க முடியாது. ஆகவே இந்த அறிகுறிகளை நீங்கள் அறிய நேர்கையில் குறைபாடு என்பதை உணர்ந்து விடுவீர்கள். ஆனால் அதற்கான தீர்வை உங்களுக்கு கையாளத் தெரியுமா என்பது முக்கியம். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.